DSS நடத்தும் ராமாயண கதைகள் தொடர்ந்து இன்று பாகம் 11. விஸ்வாமித்திரர் அயோத்தி வருகை. தசரதன் தன் 4 மகன்களுக்கும் இளம் வயதிலேயே திருமணம் செய்து வைக்க நினைத்தார். அவர் அது மாதிரி திருமணம் செய்து வைக்க நினைக்கிற நேரத்துல மனைவிகளையும் ராஜகுருக்களையும் எல்லாரையும் கூப்பிட்டு பேசலான்ட்டு ஆலோசிச்சாரு. அப்ப அந்த நேரம் பார்த்து விஸ்வாமித்திர மகரிஷி வராரு. தசரதன் அரண்மனைக்கு விஸ்வாமித்திரர் வந்ததும் அவரை கண்டாலே எல்லோருக்கும் பயம். அப்படியே ஏன் பயப்படுறாங்கன்னா அவர் கோபக்காரர். அதிருப்தினால சாபம் எதுனா கொடுத்துருவாரோன்னு ஒரு பயம். அதனால சற்று கால தாமதமா செஞ்சாலும் விஸ்வாமித்திரர் கோபப்படுவாருன்னுட்டு ராஜா தசரதன் வேகமா அவரை வரவேற்கிறதுக்காக வாசலுக்கு வந்து அவரை கூப்பிட்டு நன்றாக அவரை பராமரித்து, அதாவது உட்கார வைத்து பெரிய அரண்மனையில பெரிய இடத்துல உட்கார வச்சு அவரை பணிவாக வரவேற்கிறாங்க. அந்த அந்தஸ்து கொடுத்து உயரத்துல அமர்த்தினதுக்கு அப்புறம், நான் தங்களுக்கு ஏதேனும் செய்ய வேண்டுமா, செய்ய காத்திருக்கிறேன் என்று பணிவுடன் தசரதன் சொல்றாரு. விஸ்வாக குலத்தை சேர்ந்த மன்னரே, தாங்கள் கரெக்டா தான் சொல்லி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்போ அந்த விஷயத்த கேட்டு அந்த தசரதன் என்ன விஷயமா வந்திருக்காருன்னு கேக்குறாங்க. நான் ஒரு யாகம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அந்த யாகத்தை நிறைவேறும் தருணத்துல இருக்குது சுபாகு மாரிச்சன் என்ற 2 அரக்கர்கள் எங்க யாகத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக தொல்லை தராங்க. அவங்க தொல்லை கொடுக்கறதால உங்ககிட்ட வந்திருக்கேன். எங்களை மாதிரி யாகம் நடத்துறவங்க பலன் நான் அவங்களுக்கு எதனா சாபம் விட்டுட்டேன்னா பலன் குறைஞ்சிரும். அதனால உங்களை நாடி வந்திருக்கேன். இந்த அரக்கர்கள் என்ன பண்றாங்கன்னா, குடமாக ரத்தத்தையும் கொண்டு வந்து கொட்டுறாங்க. அந்த யாகத்துல மலையாக மாமிசத்தை எடுத்துட்டு வந்து குடிக்கிறாங்க. இப்படியெல்லாம் எனக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க. தசரதனும் ராஜசபையினரும் அதை கேட்டதும் அதிர்ந்து போறாங்க. இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க உங்க அரண்மனையில இருந்து ராமரை எங்களுக்கு அனுப்புனீங்கன்னாக்கா, அவரு எங்களுக்கு உதவி புரிந்தாருனாக்கா அவங்கள நாங்க அழிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் வர்றது ராமருக்கு கல்யாணம், அதாவது 4 புதல்வர்களுக்கும் கல்யாணம் செய்ய போறாரு இல்லையா, அதனால விஸ்வாமித்திரர் வருகை அவங்களுக்கு சந்தோஷமா இருந்தது. இப்படி ஒரு தகவலை அவர் தருவாருன்னு அவங்க யாருமே எதிர்பார்க்கல. தசரதன் மனநிலையை பூஜிட்டு விஸ்வாமித்திரர் தொடர்ந்து சொல்றார், ராமன் சிறுவன் ஆயிற்றே, கவலைப்படாதீர்கள். அவன் சிறுவன்ட்டு பயப்படாதீங்க. மாவீரன் அவர் தெய்வ சக்தி வாய்ந்தவருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எந்த பாதகமும் வராத நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாங்க, தயங்காம எங்களோட ராமரை அனுப்பி வைங்கன்னு தசரதர் கிட்ட கேட்கும் பொழுது, ஏதேனும் காரியம் ஆக வேண்டும் என்றால் தருகிறேன், நீங்க தானே சொன்னீங்க, அப்ப ஏன் இது மாதிரி தயங்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. விஸ்வாமித்திரர் வற்புறுத்தவே தசரதன் அவரு இது கேட்டதும் ஒரு மாதிரி மயங்கி விழுந்துட்டாரு தசரதன். எல்லாரும் தண்ணி தெளிச்சு அவரை நிதானத்துக்கு கொண்டு வந்துட்டு சுயநினைவு பெற்றதுக்கு அப்புறம் தசரதன் மெதுவாக சொல்றாரு, ராமனுக்கு 16 வயது நிறையவில்லை, அஸ்திர பயிற்சி முழுமையாகவில்லை, தன் பலத்தை அறிந்து கொண்டவன் இல்லை, எதிரியின் பலத்தை அவனால் அளவிட முடியுமா என்ற சந்தேகம், அவனுக்கு போர்க்கள அனுபவமும் இல்லை, நீங்கள் குறிப்பிடும் அரக்கர்களோ மாயாவிகள், எங்களுக்கு பயமா இருக்குதுன்ற மாதிரி சொல்றாரு. விஸ்வாமித்திரர் விளக்கம் சொல்றாரு, சுபாகு மாரிச்சன் இருவரும் ராவணனின் உறவினர்கள், விஸ்ரவசுவின் புதல்வன், குபேரனின் தம்பி, பிரம்மதேவரின் வரம் பெற்றவர், யாராலும் அவர் அழிக்க முடியாது அப்படின்னு அதை கேட்டதுக்கு அப்புறம் தசரதனுக்கு இன்னும் பயம் அதிகமாயிருச்சு. வாலிப பருவத்தை கூட எட்டாத என் பையனை போய் கூப்பிடுறீங்களே என் மகனை அப்படின்னு சொல்லிட்டு தசரதர் பயப்படுறாரு. நீங்கள் சொல்வதை பார்த்தால் என்னால கூட அந்த அரக்கர்களை அழிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், நீங்க என்னுடைய புதல்வனை கூப்பிடுறீங்களே சொல்லும் பொழுது, 60,000 வரங்களை அந்த ஆண்டுகள் கழிச்சு என் பையனை பெற்ற நானு, வரமிருந்து பெற்ற பையன், புத்திர காமேஷியாகம் இருந்து ராமனை பெற்றேன், தாங்கள் அறியாததா,
ராமனுக்கு பதிலாக நான் வேணா வரேன்னு சொல்லிட்டு தசரதன் சொல்லும் போது விஸ்வாமித்திரர் கோபப்பட போறாருன்னு தன்மையா பேசிக்கிட்டு இருக்காரு. மன்னரே, நான் உங்களிடம் எதுவும் கேட்காத போதே நீங்களாகவே என்னிடம் என்ன வேண்டும் என்று கேட்டீர்கள். வாக்கை காப்பாற்ற நீங்கள் இப்போது யோசிக்கிறீர்கள் சொல்லிட்டு கேட்கும் பொழுது, அதாவது ரகுகுலத்துல பிறந்த நீயே இப்படி யோசிக்கலாமான்னு குத்தி காமிக்கிறாரு. அப்போ நீங்க தயங்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லும் பொழுது, நமக்கு ரகுகுலத்துல நம்மளால எதனா பாதகம் ஏற்படுமோன்னு சொல்லிட்டு பயந்து தசரதன் விஸ்வாமித்திரர் கிட்ட என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறாரு. விஸ்வாமித்திரர் கோபம் விபரீத விளைவை கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு ராஜகுருவாக பிரம்ம ரிஷி வசிஷ்டர் அவர் குறுக்கிட்டு, அவர் பேசிட்டு இருக்கும் போது இவர் குறுக்கிட்டு சங்கட சூழ்நிலையை சூட்ட தணிக்கிறதுக்காக வசிஷ்டர் வராரு. அவர் தசரத மகாராஜாவே, நீங்கள் இப்படி பேசலாமா? உங்களை பற்றி அவங்க யோசிக்கலாமா? உங்களை பற்றி மட்டும் யோசிக்காதீங்க, எல்லாரையும் பற்றியும் யோசிக்கணும். நீங்க சிபு, அதாவது சிபி சக்கரவர்த்தி சொல்லுவாங்க இல்லையா, புறாவிற்காக தன் உயிரையே தியாகம் பண்ற வம்சத்தை சேர்ந்தவர் நீங்க போய் இப்படி யோசிக்கலாமான்னு சொல்லும் போது தசரதர் வசிஷ்டர் கிட்ட விஸ்வாமித்திரரின் பெருமை தசரதன் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம், தர்மதேவனே விஸ்வாமித்திரர் வடிவில் வந்திருக்கிறாரு, அதனால நீங்க தயங்காதீங்க. மன்னராக இருந்தும் பிரம்ம ரிஷியான இவரே ஒரு மாவீரர், நினைத்தால் என்ன வேணாலும் செய்ய முடியும். அப்படி இருந்தும் உங்ககிட்ட கேட்கிறாருன்னு ராமரை அனுப்பி விடுங்க சொல்லும் பொழுது சரின்னு சொல்லிடுறாரு தசரதர். உங்கள் சித்தமே இறைவன் சித்தமே அப்படின்னு சொல்லிட்டு கருதி ராமனையும் லட்சுமணனையும் விஸ்வாமித்திரர்கிட்ட அனுப்பி விடுறாரு. இதுதான் இந்த வாரத்தினுடைய கதை. இந்த 11ஆம் பாகம் முற்றிற்று. இந்த பாகத்தினுடைய கேள்வி என்னன்னா, மாயாவி 2 பேர் மாயாவி இல்லையா, அந்த மாயாவிகளின் பெயர் என்ன? இதுதான் இந்த பாகத்தினுடைய கேள்வி. 12 அடுத்த பாகம் 12வது பாகம் தாடகை வதம். நன்றி. மிக அருமையாக அற்புதமாக மங்கி அவர்கள் இந்த ராமாயண கதையை மிக விறுவிறுப்பாக TSSL நிகழ்வினூடாக தந்திருந்தார். உண்மையிலேயே மங்கைக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். 11 பாகத்தை நிறைத்திருக்கிறார். 12ஆம் பாகம் மீண்டும் அடுத்த வாரம் தொடரும். நன்றி, வணக்கம் மங்கை. கோலம் போடலாமா?